Welcome to Easy English. Today we learn about the present continuous tense. Already we know very well in the present tense. Simple present tense னா என்ன? நான் பார்க்கிறேன், நான் போகிறேன். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். சேம் அதுதான். ஆனா அந்த ஆக்ஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி இப்பவும் நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அதுதான் present continuous tense. இப்போ நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா present tense. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா present continuous tense. ஓகே, லெட்ஸ் see the structure. I ஐனா நான். ஸோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா am அப்படிங்கிற ஆக்சிலரி verb யூஸ் பண்ணி பிளஸ் verb பிளஸ் ing. he she it அந்த சப்ஜெக்ட்லாம் வந்ததுன்னா இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி verb யூஸ் பண்ணணும் பிளஸ் verb பிளஸ் ing. நெக்ஸ்ட் யூ வி தே அந்த சப்ஜெக்ட்லாம் வந்ததுன்னா ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி verb யூஸ் பண்ணணும் பிளஸ் verb பிளஸ் ing. ஓகே, சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ நான்னா ஐ வந்தா எந்த ஆக்சிலரி verb யூஸ் பண்ணணும்? ஆம். ஸோ ஐ எம். சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பிடுறதுனா ஈட். சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ ஈட்டிங். பழம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ். பழம்னா ஃப்ரூட், பழங்கள்னா ஃப்ரூட்ஸ். அவ்வளவுதான். நான் பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஈட்டிங் ஃப்ரூட். ஐ எம் ஈட்டிங் ஃப்ரூட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவன் படம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன்னா ஹி. ஸோ ஹி வந்தா எந்த ஆக்சிலரி verb யூஸ் பண்ணணும்? ஹி ஷி இட்ருக்கு இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி verb யூஸ் பண்ணுவோம். படம்னா மூவி, பார்த்து கொண்டிருக்கிறான். ஸோ படம் பார்க்கிறத வந்து நம்ம வாட்ச் அப்படிங்கிற verb யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ வாட்சிங். அவன் படம் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா he is watching a movie. he is watching a movie. எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்க்குமே நம்ம ஐஎன்ஜி கண்டிப்பா ஆட் பண்ணணும். நாங்கள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள்னா வி வந்து எந்த ஆக்சுவல் verb யூஸ் பண்ணணும்? யூ வி தே இந்த மூணு சப்ஜெக்ட் வந்தாலும் ஆர் அப்படிங்கிற ஆக்சுவல் verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். போய் கொண்டிருக்கிறோம். போகிறது வந்து கோ. ஸோ போய் கொண்டிருக்கிறோம்னா கோயிங். ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அந்த இக்குக்காக ஒரு டூ, ஸ்கூலுக்கு ஸ்கூல். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா we are going to school. நெக்ஸ்ட் சேம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றது? ஹவு டு மேக் த நெகட்டிவ் சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட சப்ஜெக்ட்க்கு எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எந்தெந்த ஆக்சிலரி வெர்ப்னு பார்க்கலாம். சேம் அதே தான். ஐ வந்தா ஆம், ஹி ஷி இட் வந்தா இஸ், வி தே யூ வந்தா ஆர். பிளஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னால அது கூட ஒரு நாட் மட்டும் நம்ம ஆட் பண்ண வேண்டி வரும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் விளையாடி கொண்டிருக்கவில்லை. நான்னா ஐ. ஸோ ஐயோட ஆக்சிலரி வெர்ப் என்னது? ஆம். விளையாடி கொண்டிருக்கவில்லை. இப்போ நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் பிளேயிங். விளையாடி கொண்டிருக்கவில்லை. ஸோ ஒரு நாட் ஆட் பண்றோம். ஐ எம் நாட் பிளேயிங். ஐ எம் நாட் பிளேயிங். எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் அதோட நார்மல் சென்டென்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் அவள் தூங்கி கொண்டிருக்கவில்லை. அவள்னா ஷி. ஸோ ஹி ஷி இட் வந்தா நம்ம இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். தூங்கி கொண்டிருக்கிறது வந்து ஸ்லீப்பிங். இல்லைங்கனால நம்ம ஒரு நாட் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா ஷி இஸ் ஸ்லீப்பிங். அவள் தூங்கி கொண்டிருக்கவில்லை. அதனால ஒரு நாட் ஆட் பண்ணிருக்கோம். she is not sleeping. she is not sleeping. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவர்கள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள்னா தே. ஸோ யூ வி தே அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தா நம்ம ஆர் அப்படிங்கிற ஆக்சுவலி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சமைத்து கொண்டிருக்கவில்லை. சமைக்கிறதுனா குக்கு. சமைத்து கொண்டிருக்கிறதுனா குக்கிங். இப்போ தே ஆர் குக்கிங் அப்படின்னா அவர்கள் சமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்க என்ன கேட்டிருக்காங்க? அவர்கள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. ஸோ தே ஆர் நாட் குக்கிங். நெக்ஸ்ட் சேம் இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது, அதாவது ஹவு டு மேக் த கொஸ்டின் சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சேம் அதே தான். ஐ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தா ஆம் தான் ஆக்சிலரி வெர்ப். ஹி ஷி இட்டுக்கு இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப். யூ வி தேக்கு ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப். நம்ம நார்மலாவே கொஸ்டின் மேக் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரி வெர்பை
சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போவோம். தட் இஸ் a ரூல்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் பாசிட்டிவ் கொஸ்டினா இருந்தா ஆக்ஸிலரி வேர்ப அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போகணும். அதே கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டினா இருந்தா அந்த ஆக்ஸிலரி வேர்ப் கூட ஒரு நாட் ஆட் பண்ணி முன்னாடி கொண்டு போகணும். ஸோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு ஆம், நெகட்டிவ் கொஸ்டினுக்கு ஆம் நாட். ஹீ ஷீட்டுக்கு பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு இஸ், நெகட்டிவ் கொஸ்டினுக்கு இஸ் நாட். யூவி தேக்கு ஆர் நாட். ஓகே, சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா? ஸோ அவள்னா ஷீ, ஷீயோட ஆக்ஸிலரி வேர்ப் என்னது இஸ். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். இங்க என்ன வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா, அப்பனா இது வந்து ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் பிளஸ் நாட்டை நம்ம முன்னாடி கொண்டு போனோம். இஸ் நாட். ஷீ வேலை செய்யறது வந்து ஒர்க்கிங். ஸோ இஸ் நாட் ஷீ ஒர்க்கிங், இஸ் நாட் ஷீ ஒர்க்கிங். நெக்ஸ்ட் ஒன், அவன் கார் ஓட்டி கொண்டிருக்கவில்லையா? அவன் கார் ஓட்டி கொண்டிருக்கிறானா அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் கொஸ்டினா இருக்கும். கொண்டிருக்கவில்லையான்னு கேட்டிருக்காங்க, அதனால அது வந்து நெகட்டிவ் கொஸ்டின். ஸோ ஹீ, அவன்னா ஹீ தான் இல்லையா? ஸோ ஹீயோட ஆக்ஸிலரி வேர்ப் என்னது இஸ். நெகட்டிவ்னால இஸ் நாட் நம்ம முன்னாடி கொண்டு போயிருக்கோம். கார் ஓட்டி கொண்டிருக்கிறான், கார்னா காரு, ஓட்டுறது வந்து டிரைவிங். ஸோ இஸ் நாட் ஹீ டிரைவிங் அ கார், இஸ் நாட் ஹீ டிரைவிங் அ கார். நெக்ஸ்ட் வந்து படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? படம்னா மூவி, படம் பார்க்கிறது என்னது வாட்ச். ஸோ வாட்சிங். படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் உள்ள ஆள்கிட்ட கேட்குறோம். ஸோ அதை வந்து நம்ம யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம அதுக்காக யூஸ் பண்றோம். வி யூ தே வந்தா ஆர் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் தான் நம்ம நார்மலா யூஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின்கனால அந்த ஆக்ஸிலரி வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கோம். ஸோ படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னா ஆர் யூ வாட்சிங் மூவி, ஆர் யூ வாட்சிங் மூவி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் புக் வாசித்து கொண்டிருக்கிறேன். நான்னா ஐ, புக்னா புக்கு, வாசித்து கொண்டிருக்கிறேன்னா ரீடிங். வாசிக்கிறது ரீடிங், வாசித்து கொண்டிருக்கிறேன்னா ரீடிங். இது வந்து ஒரு நார்மலான ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அதோட ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆம் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் மட்டும் நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ ஐ எம் ரீடிங் எ புக், ஐ எம் ரீடிங் எ புக். நெக்ஸ்ட், அவள் அழகான படம் வரைந்து கொண்டிருக்கிறாள். அவள்னா ஷீ, அழகான படம் அப்படின்னா பியூட்டிஃபுல் பிக்சர், வரைந்து கொண்டிருக்கிறாள். வரைகிறதுனா அதாவது கலர் பண்ற மாதிரி. ஸோ அதனால பெயிண்டிங் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ஷீ இட் அந்த சப்ஜெக்ட் வந்தா இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அவள் அழகான படம் வரைந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் பெயிண்டிங் எ பியூட்டிஃபுல் பிக்சர், ஷீ இஸ் பெயிண்டிங் எ பியூட்டிஃபுல் பிக்சர். நெக்ஸ்ட், அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கவில்லை. இது என்னது நெகட்டிவான கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிதானே? ஸோ அவர்கள்னா தே, ஓடிக்கொண்டிருக்கிறதுனா ஓடுறதுனா ரன், ஓடிக்கொண்டிருக்கிறதுனா ரன்னிங். ஸோ இல்லை அப்படின்னு வந்திருக்கு. இப்போ தே, வி யூ தே அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆர் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் ரன்னிங். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கவில்லை அப்படின்னா தே ஆர் நாட் ரன்னிங். நெக்ஸ்ட், அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறானா? அவன்னா ஷீ, அவள் ஷீ, வேலை பார்க்கிறது வந்து ஒர்க்கிங். ஸோ அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னா இஸ் ஷீ ஒர்க்கிங், இஸ் ஷீ ஒர்க்கிங். இப்போ அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு நெகட்டிவா கேட்டிருந்தாங்க அப்படின்னா இஸ்ன்ட் ஷீ ஒர்க்கிங், இஸ்ன்ட் ஷீ ஒர்க்கிங். நார்மலான கொஸ்டினா ஆக்ஸிலரி வேர்ப் மட்டும் கொண்டு போறோம். நெகட்டிவான கொஸ்டினா ஆக்ஸிலரி வேர்ப் கூட ஒரு நாட் ஆட் பண்ணி அதையும் கொண்டு போறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அதுக்கு வந்து ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற 3 ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கு. ஐக்கு ஆம் யூஸ் பண்றோம், ஹீ ஷீட்டுக்கு இஸ் யூஸ் பண்றோம், வி யூ தேக்கு ஆர் யூஸ் பண்றோம். அது நெகட்டிவா இருந்தா அது கூட ஒரு நாட் ஆட் பண்றோம். கொஸ்டின் கேட்கும்போது பாசிட்டிவ் கொஸ்டினா அதை அப்படியே சப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு போறோம். நெகட்டிவ் கொஸ்டினா ஒரு நாட் ஆட் பண்ணி அதையும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போறோம். அவ்வளவுதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.